வாசிக்கலாம். உபாகமம் 7வது அதிகாரம் 6லேருந்து 15 வரை உள்ள வசனங்கள். யாரா நம்ம? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ஆண்டவர் நம்ம பார்த்து அழைக்கிறார், நீ என்னுடைய பரிசுத்த ஜனம். எப்படி சொல்றார் ஆண்டவர்? பரிசுத்த, வாய்த்தோன்னு சொல்லுங்களேன். நீங்கள் யாரு? நீங்கள் யாரு? என் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை, கிறிஸ்தவனாக இருக்கிறது பெருசு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக இருக்கிறோமா, அதுதான் முக்கியம். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு பரிசுத்தமுள்ள ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு. பூசக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். பூசக்கரன்னா என்ன? இந்த உலகம், பூமியில் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களில் உங்களை ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொண்டிருக்க. அவருடைய ஜனமாக, அவர் சொந்த ஜனமாக இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டாராம். எப்படி சொந்தம்? நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்து பாருங்களேன். உங்கள் கையில் வசதி பைசா இல்லை, கூட பிறந்தவங்க கூட உங்களை என்ன சொல்ல மாட்டாங்க? கூட என் கூட பிறந்தவ, என் கூட பிறந்தவன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. உன்னை என் கூட பிறந்தவன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெட்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் நல்ல வசதியாக செழிப்பாக நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களை யாருன்னே உங்களுக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் யார் தெரியுங்களா? அவங்க ஒன்று விட்டு 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 ஒன்று விட்டுட்டு அவங்க அவங்க இருக்காங்களே, அவங்க பிள்ளை நான் உங்கள் சொந்தங்க. எப்படி அப்படி சொந்தத்தை அப்படிலாம் கொண்டாந்து சொல்கிறாங்க. உங்கள் சொந்தம் தாங்க நான். யோசிச்சு பாருங்க. நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட பிறந்தது கூட என்ன செய்யாது? உன்னை யாருன்னு தெரியாது, எனக்கு வெக்கமாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சொந்தமாக இருக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சொந்தமாக இருக்கும்படி. இப்போ ஒரு வண்டி வாங்குகிறோம், அண்ணன் வண்டியை தம்பி வண்டியை எடுத்துகிட்டு போகிறோம். அது அப்பப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அது நமக்கு சொந்தமானதா? நம்மளே விலை கொடுத்து நம்ம பேரில் ஒன்று வாங்குறோம்ல ஒரு வண்டி, எது நமக்கு சொந்தமானது? அது என் பேரில் இருக்கு, என்னுடையது, எனக்கு சொந்தம் அது. பாருங்க, இப்போ ஒரு நம்ம லேண்ட் இடம் இருக்குது, பக்கத்து வீட்டுக்கார இடத்த இன்னொருத்த வந்து எடுத்தான்னா நம்ம போய் அவன்கிட்ட போய் தகராறு கட்டிப்போமா? ஆனால் நம்ம வீட்டு இடத்த உங்கள் பேரில் உள்ள லேண்டை ஒரு அடி ஒருத்தன் வந்து பக்கத்தை கொண்டாந்து என்ன பண்ணான், அதில் உள்ள வந்து வேலையை போடுறான், இல்லை ஒரு செடியை கொண்டாந்து நடுறான். நீங்கள் என்ன செய்வீங்க? என்னன்னு சண்டை போடுவீங்க? இது ஏன் இடம், ஏன் சொந்த இடம், நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன், ஏன் இடத்துல நீ எப்படி வரலாம்? அப்போ சொந்தம்னா என்ன அர்த்தம்? எனக்குண்டானது அது, அடுத்த ஒன்றுது இல்லை, அடுத்த ஒன்றுது இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். ரெண்டு பேர் சொந்தம் கொண்டாடுவாங்க. சாத்தானும் சொந்தம் கொண்டாடுவான், இயேசுவும் சொந்தம் கொண்டாடுவார். த கிரேட் கிங் சாலமோன்ட்ட ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? ரெண்டு தாய் வராங்க, ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க. ரெண்டு பேருமே மாரில் அடிச்சுட்டு வராங்க. இது ஏன் பிள்ளை, இது ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை, ரெண்டு பேருமே அழுகுறாங்க. ராஜாட்ட வந்து ரெண்டு பேருமே சொல்கிறாங்க, ஏன் பிள்ளைங்க இது, ஏன் பிள்ளை இவ எடுத்துட்டு அவ பிள்ளைங்கிறா அப்படி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே அழுகுறாங்க. ஒரு தாய் என்ன பண்ணிட்டா, ரெண்டு பேருக்குமே ஒரே டயத்தில் குழந்தை பிறந்திருக்குது, பக்கத்து வீடு பக்கத்து வீடு. அதில் ஒரு தாயோட பிள்ளை என்ன செஞ்சிச்சு, இறந்துருச்சு. இறந்ததும்
அந்த இறந்து போன அந்த குழந்தையோட தாய் என்ன பண்ணுச்சு, பக்கத்து வீட்டில் கொண்டு போய் இந்த குழந்தைய போட்டுட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள். தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பெத்த தாய்க்கு தெரியுமா தெரியாதா இது யார் குழந்தைன்னு யோசிச்சு பாருங்கள். தெரியுமா தெரியாதா? அந்த பெற்ற தாய் சொல்கிற இது ஏன் குழந்தை இல்லையே, ஏன் குழந்தை நான் இந்த சாயலில் கிடையாத அப்படின்னு. பக்கத்து வீட்டில் பார்த்தா இதுதான் என் குழந்தை கூட அப்படின்னு கேட்கும்போது, செத்து போன குழந்தை நீங்கள் குழந்தை போட்ட ஒன்றா, செத்து போன குழந்தையோட தாய் சொல்கிறது இல்லை இல்லை உயிரோடு இருக்க தான் ஏன் குழந்தை அப்படின்னு. 2 பேரும் வாக்குவாதம். சரி, இப்போ இதுக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். இப்போ யார்கிட்ட போகலாம்? இன்றைக்கி தான் என்ன பண்ணுவோம், டிஎன்ஏ டெஸ்ட் எடு அப்படின்னு உடனே என்ன பண்ணிடுவோம், டெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனால் அப்போ ராஜாட்ட போகுது பிரச்சனை. ராஜாட்ட போனதும் 2 பேர் அழுகுறதை பார்த்து ராஜா கொஞ்சம் குழம்பிச்சு. அதில் டூப்ளிகேட் அழுகுது பாருங்க. ராசா என் ராசா ஒன்று பிடுங்க போகிறாங்கடா பார்த்துடா அழுகுது. ஒன்றும் புரியல ராஜாவுக்கு. சரி, ராஜாவுக்கு உடனே ஒரு ஐடியா பண்ணுறாரு. சரி, போய் ஒரு வீச்சார்வை எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வந்து கொண்டா 2 துண்டை வெட்டுப்பா, இந்த தாய்க்கு ஒரு துண்டு கொடுத்துரு, இந்த தாய்க்கு ஒரு துண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்து போன குழந்தையோட தாய் என்ன சொல்லுது, உயிரோடு இருக்க அந்த குழந்தை, அந்த உயிரோடு இருக்க அந்த குழந்தையோட தாய் சொல்கிற, ராசா வேணாம், வெட்ட வேண்டாம், குழந்தை அவள்கிட்டே இருக்கட்டும், கொடுத்துருங்க, என் பிள்ளை எங்கே தான் வாழ்ட்டான். ஆனால் அந்த செத்து போன குழந்தையோட தாய் என்ன சொல்லுது, ராசா சரியான தீர்ப்பு, தீர்ப்பை மாத்திராத. என்ன சொல்லுது, தீர்ப்பை மாத்திராத ராசா, 2 பேர் சரியான தீர்ப்பு, 2 வெட்டு, ஆளுக்கு பாதிப்பட்டு. ஏன் எனக்கு என் பிள்ளை இருக்குன்னு சேர்த்துச்சு, அப்போ இவ பிள்ளை மட்டும் உயிரோடு இருக்கலாமா, அதையும் வெட்டு அப்படி. ஆனால் உண்மையான அந்த குழந்தையோட தாய் என்ன பண்ணுது, இல்லை ராசா வெட்ட வேண்டாம், அவள்கிட்ட கொடுத்து என் பிள்ளை எங்கே இருந்தாலும் இருக்கட்டும், நான் உயிரோடு நான் பார்த்துக்குவேன்ல அப்படி. அப்போ ராஜா சரியாக கண்டுபிடிச்சிட்டான். அப்போ உயிரோடு குழந்தையோட தாய் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அந்த தாய்கிட்ட கொடுத்துட்டான். அந்த பொய்யான தாய் இருக்குல்ல, பிடிச்சி ஜெயிலில் அட அப்படின்னாச்சு. யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு சாத்தான் அப்படி தான் என்ன பண்ணுறான், போராடுறான். நீ என் புள்ளன்னு வந்து சொந்தம் கொண்டாடுறான். ஆண்டு சொல்கிறாரு, நீ ஏன் பிள்ளைப்பா, உனக்கான ரத்த சிந்தி உன்னை மீட்டிருக்கிறேன், உனக்கான ரத்த சிந்தி இருக்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை, என் குமாரன், என்னுடைய குமாரத்தி. ஆண்டு சொல்கிற நம்ம பார்த்து நம்ம யாரு. ஆனால் சாத்தான் என்ன சொல்கிறான், இல்லை இல்லை இவன் ஏன் பிள்ளை, நான் தான், எனக்கு தான் வேணும். பாருங்க, சாத்தானும் சொந்தம் கொண்டாடுறான். இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரோட பிள்ளை? சொல்லுங்க, யாரோட பிள்ளை? எப்படி அறிய முடியும்? அந்த டிஎன்ஏல தான் கண்டுபிடிக்க முடியும். யாருடைய பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் ஜீசஸோட பிள்ளையா சாத்தானுடைய பிள்ளைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிஎன்ஏ தான் வைக்கணும். அது என்ன டிஎன்ஏ? கனியினால தான் அறிய முடியும். எப்படி அறிய முடியுமா? ஆவியின் கனியினால தான் அறிய முடியுமா. இயேசுடைய பிள்ளைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு